டயரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்குறது? டயர்ல வந்து எக்ஸ்பைரி டேட் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் டேட் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் மேனுஃபேக்சரிங் டேட். 2025 டயர் 25th வீக். ஓகே. 6th மந்த் மேனுஃபேக்சர் பண்ண டயர்ஸ். ஸோ Okay. இந்த இயர் எவ்வளோ லேட்டஸ்டாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு தான் பர்ச்சேஸே பண்ணுவோம். ஓகே. எக்ஸ்பைரி டேட் எப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டயர் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 6 இயர்ஸ் சொல்லுவாங்க. ம். இது வந்து 2022 மேனுஃபேக்சர் பண்ண டயர். ஓகே. இப்போ நீங்கள் அது எக்ஸ்பைரி டேட் எப்படி பார்ப்பீங்கன்னா டயர் வந்து தேஞ்சிச்சு. இது வந்து TWI ட்ரெட் வேர் இண்டிகேட்டர். ஓகே. டச் ஆயிடுச்சுன்னா ட்ரெட் வேர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இயர்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. 2021 மேனுஃபேக்சர். ஓகே. இது வந்து ரொம்ப அந்த வெயில்ல இருக்கும். ஸோ அவுட்டோர்ல பார்க் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து டயர் கிராக்ஸ் தெரியும் பாருங்க. ஓகே. கிராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டயரோட ட்ரைனஸ் இந்த வெடிப்பு. ஸோ இதுல வந்து ஹைவேக்கு அட்வைசபிளே கிடையாது. ஓகே. ஸோ ஹைவேலாம் போனீங்கன்னா இந்த டயர்ல பஸ்ட் ஆகிற கண்டிஷன் கொஞ்சம் ஜாஸ்தி டேமேஜ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2018 மேனுஃபேக்சர். ஓகே. 2018 மேனுஃபேக்சர். யூ won't see any dryness. டயர்ல வந்து கிராக் இருக்காது, ட்ரைனஸ் இருக்காது, சேஞ்ச் இருக்காது. ஆனாலும் மாத்திரம்வாங்க. ஏன் பிரதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டயர் ஹார்ட் ஆயிடுச்சு. கல்லு மாதிரி ஆயிடும் டயர். ஸோ உங்களோட சஸ்பென்ஷன் வந்து டங்கு ரொம்ப அடிக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க டயர் சேஞ்ச் பண்ணணும்.